வெல்கம் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்டர்ஸ் கிளாஸ் 4. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைட்ஸுக்கு போடும்போது ஸ்டார்டிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா ஒரு டிசைன் முடித்ததுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவும் நம்ம பார்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். பார்டர் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, திக் லைன் போடணும். திக் லைன் எப்படி போடுவோம்? 2 தின் லைன் போட்டுட்டு நடுவில் ஃபில் பண்ணுவோம். திக் லைன், அடுத்து 2 தின் லைன், அடுத்து 2 ரோ ஹம்ஸ் போடணும். இதுதான் பார்டரோட ப்ரொசீஜர்ஸ். இந்த பார்டர் வந்துட்டு டாப்லேயும் இதே ப்ரொசீஜர்ஸ் தான் வரணும், பாட்டம்லேயும் இதே ப்ரொசீஜர்ஸ் தான் வரணும். நடுவில் மட்டும்தான் நம்ம மாடல்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஒரு தின் லைன், அடுத்து ஒரு தின் லைன், 4 தின் லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்க 2 லைனை ப்ரெஷர் கொடுத்து திக்காக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது திக் லைன், அடுத்து 2 தின் லைன், 2 ரோ ஆஃப் ஹம்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன் என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஃபில்லிங்ஸில் பார்த்தோம் இல்லையா பெரிய ஹம்ப், அந்த மாதிரி போட போகிறோம். ஹம்ஸ் போடும்போது கொஞ்சம் ஈவனாக போடுறதுக்காக ஒரு சின்ன டாட்டட் லைனாக வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரே டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு திக் லைன் கொடுக்குறோம். ஒரு டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு திக் லைன், அடுத்து 2 தின் லைன், அடுத்து 2 ரோ ஆஃப் ஹம்ஸ். இப்படி தான் நம்ம பார்டர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எந்த டிசைன் நடுவில் போட்டாலுமே அடுத்து திக் லைன் நமக்கு வரணும். திக் லைன் போட்டுட்டு 2 தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடணும். செகண்ட் ஒன்றுமே நமக்கு தெரிஞ்ச டிசைன்ஸ் தான். எப்படின்னா, அந்த பெட்டல்ஸ் போல் போடுவோம் இல்லையா, இதை தான் நம்ம நடுவில் டிசைனாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு திக் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், அடுத்து ஒரு தின் லைன், அடுத்து ஹம்ஸ். 2 ரோ ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நடுவில் போடுற டிசைன் ஈவனாக வர்றதுக்கு டாட்டட் லைன் போட்டுட்டு அது மேலே டிசைனை போடுங்க. இப்போது அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டுட்டு அதை திக் லைனாக கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி தான் திக் லைன் கொடுக்கணும். அதோட கேப் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி திக் லைன் கொடுங்க. அடுத்து ஒரு தின் லைன், நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன், 2 ரோ ஆஃப் ஹம்ஸ். தேர்ட் டிசைன் டாட்ஸ் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு திக் லைன் போட்டுக்கோங்க, அப்புறம் தின் லைன், நெக்ஸ்ட்டு தின் லைன், அப்புறம் ஹம்ஸ். டாட்ஸ் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஒரே ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். டாட்ஸ் வந்துட்டு தீத்தக்கூடாது போட்டு, ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு ப்ரெஷர், கம்மியாக ப்ரெஷர் யூஸ் பண்ணணும். இந்த டிசைன்ஸில் கொஞ்சம் பெருசாக ஒரு டாட், அப்புறம் கொஞ்சம் சின்னதாக ஒரு டாட். இந்த திக் லைன் கொடுக்குற இடத்துல நம்ம என்ன டிசைன் வேணாலுமே கொடுத்துக்கலாம்ப்பா. இந்த மாதிரி கர்வாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை லைன்ஸாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ எது உங்களுக்கு நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு டிசைன் போட்டால் நம்ம எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும், கொஞ்சம் ஐடியா வரணும். 4th டிசைன் வந்துட்டு லீவ்ஸ் போட போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு 15 பார்க்கலாம், 15 பார்டர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 பார்டர்ஸ் பார்க்கலாம்.
லீவ்ஸ் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சின்னதாக ஒரு லைன் இழுத்துட்டு அப்புறம் டாட் வச்சுட்டு சின்னதாக ஒரு கர்வ் மாதிரி இழுத்து விடுறேன். அவ்வளோதான் லீவ்ஸ். இதுவே நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு கீழே நீங்கள் லைனும் போட்டுக்கலாம், இல்லை கர்வ் லைன் மாதிரியும் போட்டுக்கலாம். ஆனால் கர்வ் லைன் போட்டால் கொஞ்சம் அழகாக தெரியும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதை திக் லைனாக கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட் ஒரு தின் லைன், அடுத்து ஒரு தின் லைன், அடுத்து 2 row ஆஃப் ஹம்ஸ் நீங்களே போடுங்க. ஃபிஃப்த் டிசைனுமே நம்ம லீவ்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான். நான் லீவ்ஸ் போடக்குள்ளே நல்லா பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. இது கீழே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பைஸ்லேயே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பைஸ்லேயே போட போகிறோம். இந்த பைஸ்லேயே டிசைனுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிசைனுக்கு அடுத்து நீங்கள் தின் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 row ஆஃப் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த டிசைனை. சிக்ஸ்த்து ஒன் எல் ஷேப்பில் போடுவோம். நடுவில் வந்துட்டு கொடுக்குற டிசைன் எல் ஷேப்பில் இருக்கும். திக் லைன், அடுத்து 2 தின் லைன், அடுத்து ஹம்ஸ். இதை சென்டரில் தான் போட போகிறோம். ஸோ சென்டரில் வரணுன்றதுக்காக கீழே லைனை இப்போவே போட்டுக்கோங்க. திக் லைன் போட்டுக்கோங்க. இந்த டிசைனை நடுவில் ஃபில் பண்ண போகிறோம். மேலேருந்து ஒரு எல் ஷேப், கீழேருந்து ஒரு எல் ஷேப், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் சென்டரில் டிசைன் மட்டும் போடுறேன். கீழே வந்துட்டு நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. 7th ஒன் டி ஷேப். சேம் அதே தான். மேலே வந்து திக் லைன் கொடுக்குறோம், அடுத்து தின் லைன் கொடுக்குறோம். ஸோ இன்னொரு தின் லைன், 2 row ஆஃப் ஹம்ஸ். டிசைன் நடுவில் ஈவனாக வரணும், அதுக்காக நம்ம இப்போவே லைன் போட்டுக்கலாம். திக் லைன் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம டீ போடுற மாதிரி தான், ஆனால் மேலேயும் கீழேயும் போட போகிறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் இந்த டிசைன்ஸ். எயித் ஒன்றும் இதே போல் தான், ஆனால் கர்வ் மாதிரி போட போகிறோம். இந்த 3 டிசைனுமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலேயும் கீழேயும் கொஞ்சம் தலைகீழாக போடுறோம். இப்போ மேலே ஒரு கர்வ் லைன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே அதோட சென்டரில் வரணும். ஓகேவா? மேலே இருக்க கர்வ் லைனுக்கும் சென்டரில் வரணும். கீழே ஒரு தின் லைன் போட்டு அதை திக் லைனாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தின் லைன், ஹம்ஸ், இது எல்லாமே நீங்களே போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நைன்த் ஒன் என்ன டிசைன்னா, வேவ் லைன் போட்டு அதுலேருந்து லீஃப் வர்ற மாதிரி போட போகிறோம். எல்லாமே பேசிக்கில் பார்த்தது தான். அந்த லீஃப் வந்துட்டு அந்த கர்வ் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் ஆரம்பிக்கணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நான் விடுற மாதிரி விட்டுறாதீங்க. நீங்கள் ஃபுல் லைனுமே திக் லைன், தின் லைன், ஹம்ஸ் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள்.
10th ஒன்றுமே அதே மாதிரி தான். நம்ம வேவ் லைன் போட்டுட்டு அதில் வந்து டாட்ஸ், லீஃபுக்கு பதிலாக டாட்ஸ் வைக்க போகிறோம். டாட்ஸ் வந்துட்டு நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஒரு ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். லெமன் வந்துட்டு ஜிக்ஸாக் மாடல். திக் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து 2 தின் லைன், 2 row ஆஃப் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு திக் லைன் போட்டுக்கோங்க கீழே. ஏன் இங்கே போடுறோம் அப்படின்னா அந்த ஈவன் ஹைட்டு தெரியறதுக்காக போடுறோம். இந்த டிசைன் எப்படின்னா மேலே கீழே அப்படின்ட்டு இசட் மாதிரி போடணும். டுவெல்த்து டிசைன் என்ன பண்ண போகிறோன்னா சின்னதாக லைன் வந்து நம்ம டாட்ஸ் வைக்க போகிறோம். இந்த டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பிரைட்ஸுக்கெலாம் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கீழே ஒரு திக் லைன் போட்டுக்கோங்க. சென்டர் டிசைனில் வந்துட்டு ஒரு பெரிய லைன், ஒரு சின்ன லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனோட லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம டாட்ஸ் வைக்க போகிறோம். இந்த டிசைனில் நீங்கள் லைனும் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கர்வ் லைன் மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். 13th எப்படி போடணும்னா கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் மேலேயே ஒரு சின்ன லைன் போட்டுட்டு ஒரு கர்வ் மாதிரி இழுத்து விடுங்க. இதே மாதிரி கீழேயும் போடணும். இது வந்து கொஞ்சம் ஹார்ட்டின் மாதிரி இருக்கும், ஆனால் டச் ஆகக்கூடாது. நம்ம 2 சைடும் கர்வ் மாதிரி இழுத்தது வந்து தெரியக்கூடாதுன்ட்டு நம்ம ஹம்புக்கும் கீழேயும் திக் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். கீழேயும் திக் லைனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபோர்டீன்த் வந்துட்டு நம்ம டாட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஒரு லைன் வச்சு 3 டாட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்க போகிறோம். இந்த டிசைனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நடுவில் ஃபுல்லாக லைன் போட்டுக்கோங்க. தின் லைனாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனில் 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த லைனில் 3 டாட்ஸ். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அது கூட சென்டரில் வைக்கிறேன். ஓகேங்களா? 3 டாட்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு லைனில் 2 டாட்ஸ் வைக்கிறேன். ஃபிஃப்டீன் டிசைன் இன்றைக்கி பார்க்கலாம். 15 டிசைன் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திக் லைன் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து 2 தின் லைன். நெக்ஸ்ட்டு 2 row ஆஃப் ஹம்ஸ். இதுவுமே 14th டிசைன் மாதிரி தான் இருக்கும். நம்ம டாட்ஸுக்கு பதிலாக ஹார்ட்டின் ஷேப்பில் போட போகிறோம். அந்த ஹார்ட்டினை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ட்ராப்ஸ் மாதிரி போட்டு ஃபார்ம் பண்ணுறோம். 2 ட்ராப்ஸை வந்துட்டு மெர்ஜ் பண்ணுறோம். இதுவுமே ஃபஸ்ட்டு லைனில் 2 போடணும், அடுத்த லைனில் 3 போடணும். ஓகேங்களா? நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஓகே, 15 டிசைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.